அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கபோர்டு வாங்குறதுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். கபோர்டு எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, இங்கே ஒரு ஃபைனல் பண்ணிட்டோம். மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எங்ககிட்ட ஒரு கபோர்டு தான் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரோட கிளாத்ஸும் அதில் தான் வச்சுருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ ஒரு லாஸ்ட்டு 4 months-ஆகவே நான் இன்னொரு கபோர்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க இந்த மாதம் அடுத்த மாதம்னு சொல்லி அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த தடவை அப்படியே பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் திரும்ப திரும்ப கலைஞ்சி போயிடுது. ஏன்னா அந்த குட்டி ஸ்பேஸாக இருக்கிறதுனால. அதனால் எனக்கு 2வது கபோர்டு வேணும்னு சொல்லி எப்படியோ வாங்கியாச்சு. ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் விளாகாக தான் இருக்க போகுது. சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வீட்டுக்கு வரதா இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட கசின் வீட்லேருந்து 2 ஃபேமிலி வரதா இருக்காங்க. ஸோ மதியமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அவங்களுக்கு நைட்டு டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான மெனு தான் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக வின்டர்லலாம் வெளியே போயிட்டு பார்பிக்யூ செஞ்சு குபூஸ், ஹம்மூஸ், அந்த கார்லிக் பேஸ்ட்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேயே தான் அந்த காம்பினேஷனில் சாப்பிட்டதே இல்லை. அதனால ஒரு க்ரீன் சிக்கன் மாதிரி பண்ணிவிட்டு குபூஸ் வாங்கிக்கலாம், கார்லிக் வாங்கிக்கலாம், அப்புறம் சலாட்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இந்த க்ரீன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, புதினா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டாச்சு. அது மாதிரி மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு முழு லெமனை ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் கஸ்தூரி மேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours பிஃபோரே மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா சிக்கனில் இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சிக்கனுக்கு அப்படியே மசாலா கோட்டிங் கொடுத்து பண்ணலாம். இல்லைனா ஒரு சிக்கனே 4 பீஸ் போட்டு கூட பண்ணலாம். பட் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிலோக்கு சிக்கன் பீசஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால இதிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். இல்லைனா 4 பெரிய பீஸாக போட்டு பண்ணால் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பட் என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் இருந்ததுனால நான் இதிலே பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பார்பிக்யூலாம் பண்ண போகிறதில்ல. அப்படியே இதை ஒரு பேனில் கவுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். நல்லா பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி விடும். அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிலாம் சுண்டுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். ஒரு 25 minutes-லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். எந்த ஆனியன், தக்காளி எதுவும் கட் பண்ண தேவையில்ல. குயிக்காக ரெடி ஆகிடும். இது நம்ம சேனலில் ஆல்ரெடியும் செஞ்சுருக்கிறேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சு சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு இன்றைக்கி நினப்பு வந்துச்சு இதை செய்வோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் குளிக்க வச்சுட்டு நானும் தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன் வாக்கிங் போகிறதுக்காக. ஏன்னா இப்போ ஒரு ஃபியூ டேஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங்கும் ஈவினிங்கும் கரெக்டாக ஒரு 15 minutes வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அவங்க வரத்துக்குள்ளே 15 minutes வாக்கை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். அவசரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்ஷூ போட்டே வந்துட்டேன். அதனால நடக்கவே முடியல. ரொம்ப கால்லாம் வலிச்சிச்சு. நான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துருவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. சரி மகரிப்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ நான் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா மகரிப் தொழுது முடிச்சோடனே கரெக்டாக வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ போட்டுட்டு இருந்தேன். ஒரு ஃபேமிலி தான் வந்தாங்க, இன்னொரு ஃபேமிலி வரல. சரி வந்தவங்களுக்கு மட்டும் டீ போட்டுருவோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டேன். இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் நாங்கள் கெட் டுகெதர் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மதியானம் குக் பண்ணதை எடுத்துகிட்டு போயிடுறது, அப்படியே எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2வது கசின் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் வேலை இருந்துச்சான். ஸோ அதை முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. சரி சிக்கன் மேரினேட் ஆனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். கொஞ்ச நேரத்தில் நல்லா தண்ணி விட்டுரும். அப்புறம் அதை சுண்டி வர வரைக்கும் வச்சிருக்கணும். எப்படி ஒரு 1/2 hour ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கனும் குக் ஆகிடும். நல்லா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் க்ரீன் சிக்கன். என்னோட சின்ன பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். அதனால் இந்த பெரிய பேன் எடுக்க வேண்டியதாக போச்சு. பட் மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா வசதியாக இருந்துச்சு. மெயினாக இப்போலாம் கெட் டுகெதர் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சம்மரில் வேறு வழியில் ஏதாச்சும் நம்ம என்டர்டெயின் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளாட ஆரம்பிச்சிடுறது. ஒன்று யுனோ விளாட்றது, இல்லைனா ரம்மி விளாட்றது, இல்லைனா இந்த பிஸ்னஸ் விளாட்றது. பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியாக விளாட்றதுக்கு ஒரு நல்ல கேமாக இருக்குது.
ஸோ அப்படியே விளாடிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் ஏஞ்சி வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தேங்காய் பால் சாதம் வந்து 2 ஹாட் பேக்ஸில் நல்லா நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா கேரட்டும் குக்கும்பரும் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி அப்படியே ஆம்லேட்டும் போட்டுருவோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆம்லேட் போட்டுட்டு இருந்தேன். குபூஸ் கார்லிக்லாம் வாங்கி வச்சாச்சு. இப்போ எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 கிட்டே ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் செம்ம பசி வந்துருச்சு. அதனால் கேம் அப்படியே நாங்கள் ஹோல்டில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே பார்த்திங்கன்னா திருப்தியாக சாப்பிட முடிஞ்சிச்சு. முன்னாடிலாம் ஒன்று கூடனா எல்லாம் கிட்ஸு தான் வந்து கேம்ஸ்லாம் விளாடுவாங்க. பட் இப்போ நாங்கள் கேம்ஸ் விளாட்றதுக்காகவே நாங்கள் ஒன்று கூடிடுறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கடுத்து 1 மணி போல் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வின்டரும் இப்போ எப்படியும் ஒரு 1 மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலலாம் கெட் டுகெதர் பண்ண மாட்டோம். எங்கேயாச்சும் சேர்ந்து எல்லாம் வெளியில் தான் போவோம். ஸோ நேற்று அப்படி சூப்பராக முடிஞ்சிச்சு. மறுநாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா என் அண்ணன் பசங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் அண்ணனும் பாபிக்கும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களை மட்டும் விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் 4 பசங்களையும் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாக்கிங் போகிறப்ப அவங்க பார்த்திங்கன்னா சைக்கிள், ஸ்கூட்டர், பைக்குன்னு சொல்லி ஓட்டிகிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் ஓட்டவே முடிய மாட்டேங்குது. சும்மா உட்காந்துட்டு தான் வந்து டைம் பாஸ் பண்ணலாமே தவிர நல்லா ஓட்ட முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடுறது. லிஃப்ட்டில் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவோம். பட் இந்த ஸ்டெப்ஸில் இறக்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக ஓட்ட முடியுது. பட் ஃப்ளோர்லாம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லாதனால பைக் சீக்கிரம் வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. அப்புறம் மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சேர் விளாட்ணுன்னு சொல்லிட்டு டிவியில் பாட்டை போட்டு மியூசிக்கல் சேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஐலினுக்கும் குசேலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லதா போச்சு இவங்க 2 பேரும் வந்தது. சரி பிள்ளைங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு வீட்டில் டோனட்ஸ் இருந்துச்சு. அது ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ சீக்கிரம் கொஞ்சம் படுக்கணும். அதனால் தக்காளி சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மதியம் இல்லை ஈவினிங் ஆகிடுச்சு நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மேங்கோ ஐஸ்கிரீம். பட் அது பார்த்திங்கன்னா செட் ஆகிறதுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும். பட் இப்போ என் அண்ணன் பசங்க கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். செட் ஆகட்டினாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். எக்ஸாம்ஸ் வேறு வருது. ஸோ ரொம்ப ஐஸாக கொடுக்கவும் மனசு வரல. அதுக்கேற்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே என் அண்ணனும் கால் பண்ணிட்டாங்க கீழே அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களாம் போனோடனே ஒரு மாதிரி வெறிச்சொடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எம்டி சால்னா ஒன்று செஞ்சுருந்தது பேலன்ஸ் இருந்துச்சு. ஆஹா அதை இன்றைக்கி முடிச்சு விட்டே ஆகணுமேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டை பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ பரோட்டா செஞ்சுட்டு இந்த சால்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இந்த எம்டி சால்னா சிக்கன்லாம் எதுவும் போடாமல் இந்த பரோட்டா சால்னா மாதிரி ஓரளவுக்கு டேஸ்ட் பெட்டராக தான் வந்துச்சு. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல. பரோட்டா கூட சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு இந்த அயன் பண்ணுற வேலை இருந்துச்சு. இந்த அயன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour எனக்கு போயிடுது. முன்னாடிலாம் கீழே கொடுத்து வாங்கிடுவோம், காசு போட்டு பண்ணுவோம். பட் இப்போ அயன் பாக்ஸ் வாங்கியாச்சு, நிறையா காசு அதிலே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அயன் பாக்ஸ் வாங்கினதுலேருந்து எனக்கு வேலை அதிகமாகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூலில் அதுக்குள்ளே ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. சிப்ளிங்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணணுன்னா அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு மேலே எங்களுக்கு சிப்ளிங்ஸ்லாம் இல்லை. அதனால நோன்னு சொல்லி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படியே ஸ்கூல் பேக்கில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் பார்த்து எல்லா புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் ஏஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து பால் வச்சாச்சு. இப்போ சிப்ளிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே கேட்டுடுறாங்க. அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் வந்து அட்மிஷன்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் யாராச்சும் உங்களுக்கு வந்து சேர்க்கணுன்னா அக்டோபர்லேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச ஸ்கூலில் வந்து நமக்கு சீட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகிடுச்சு. பட்டு ஷார்ஜாலேருந்து அஜ்மான் போயிட்டு வரது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. வீடு சேஞ்ச் பண்ணுவோமா, ஷார்ஜாலே தான் இருக்க போகிறோமா, அஜ்மான் போக போகிறோமா எதுவுமே தெரியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். எப்படியும் குசேல் பார்த்திங்கன்னா பாதி தோசை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவான். தெரிஞ்சும் வைக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது, அவன் ஒழுங்காக சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் நியூட்டலாவும் மட்டும்தான். பட் அதுக்காக அதே டெய்லிக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்து அமுச்சிட்டு தான் இருக்கேன். பட் அவனும் எல்லாமே வச்சுட்டு தான் வரான். அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வச்சுட்டேன், கோவா வச்சுட்டேன். அப்புறம் வந்து குக்கும்பர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன். அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸாவது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வருவானேன்னு சொல்லிட்டு. ஆரஞ்சுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சையும் வச்சுட்டு வராப்புல. மார்னிங்கும் வெறும் பால் தான் குடிச்சிட்டு போகிறது, அதுவும் கொஞ்சமாக. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல.
பட் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவனோட டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து என்ன பேலன்ஸ் வச்சுட்டு வந்திருக்கானோ அதை நீ சாப்பிட்டு முடிச்சே ஆகணும், அப்போ தான் நீ ஃபோன் பார்க்கலாம் டிவி பார்க்கலான்னு சொல்லி அவன் டிஃபன் பாக்ஸில் உள்ளதை காலி பண்ண வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி மார்னிங் அவங்கள அனுப்பி விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானம் நான் தான் போயிட்டு அவனை பிக்கப் பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க போவாங்க, அவங்க இல்லாட்டி நான் போவேன். வீட்டுக்கு கீழே வந்தால் வசதியாக இருக்கும். ஆனால் எங்கே வருது, நிறையா பஸ்ஸு வருது, ஆனால் இந்த பஸ்ஸு வர மாட்டேங்குது. ஸோ மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு அழைச்சிட்டு வரணும். இந்த வெயிலில் போயிட்டு வரதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் எவ்வளோ பேர் வெயிலில் வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்கக்குள்ள இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைமில் தான் நான் வந்து லஞ்சுக்கு குக் பண்ணுவேன். ஒரு மணி ஆகிடும். பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போனோடனே எல்லாம் காலையில் செஞ்சதெல்லாம் அப்படியே போட்டபடியே கிடக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் திருப்பி படுத்து தூங்குவேன். குசேல் வரத்துக்கும் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் எந்திரிப்பேன். ஸோ அப்படியே கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே கிடக்கும். அதை ஃபஸ்ட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காலையிலே குக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அதுக்கான அவசியம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தூங்கி ஏஞ்சி மதியம் தான் குக் பண்ணுறது. பட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு இப்படி ஓடிட்டுருக்கு. எப்படியும் ஐலின் வரத்துக்குள்ளே குக் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஐலின் வந்தோடனே சேர்ந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவராச்சும் இந்த பருப்புலாம் ஊறினா தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும். எனக்கு சாம்பாரில் பருப்பு தெரிஞ்சால் பிடிக்காது, நல்லா வந்து எனக்கு கடைஞ்சிடணும். ஸோ கிச்சனை வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து நமக்கு சமைக்கிற மூடே வந்து வரும். வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா காலியாகிடுச்சு. நல்ல வேளை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஊர்லேருந்தும் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்துருந்துச்சு. இது வரைக்கும் நான் சுண்டக்காய் வச்சு குக் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இதுக்காக ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொசீஜர்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, அது வந்து சுண்டக்காய் லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ தான் அதோட கசப்புலாம் வந்து இறங்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. நல்ல வேலை கேட்டோம் அப்படின்ட்டு நினச்சேன். இல்லைனா எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நிறையா காம்புலாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காம்பெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணேன். குசேல் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே நான் அங்கே துணிலாம் வந்து துவைச்சது போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட ட்ரெஸ்ஸாக பார்த்து. ஆனால் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவருக்கு என்ன பண்ணுன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. வந்துட்டு டிவியில் தான் வந்து ஃபுல்லாக டைம் போகுது ஐலின் வர வரைக்கும். அதனால் நான் இப்போ வந்து தூங்க வச்சிடுறது. தூங்க வைக்கலாம், ஆனால் என்னென்னா நைட்டு லேட் ஆகிடுது. அதனாலே நான் தூங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போ ரொம்ப அவன் வந்து டிவி பார்த்துட்ருக்கான், ஃபோன் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு சரி நைட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்தோடனே தூங்க வச்சிடுறது. ஐலின் வர டைமில் பார்த்திங்கன்னா ஏஞ்சிக்குவான். ஸோ புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வெளியில் எடுத்து வச்சிடணும் அடுப்பு பக்கத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிடும், நம்ம கடைசியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாம்பார், சுண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் எடுத்துருந்தேன். வெண்டைக்காய் எப்போதுமே நான் தான் வாங்குவேன். இந்த தடவை அதிசயமாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ முக்கால்வாசி நல்லா இருந்துச்சு, சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சிஸ் டே இன் மை லைஃப் விலாக்லாம் போடுங்க சிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ அவங்களுக்காகவே தான் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த விலாக் வந்து நான் எடுத்தேனே. நிஜமாக எனக்கு தெரியல எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியில் போகிறது வர்றது அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து வரும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? துபாயை சுற்றி பார்க்குறதா, இல்லை வந்து நார்மல் சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப்லா, இல்லை வீக்கெண்ட் விலாகா, அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி விலாக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஐலின் வரத்துக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ நானும் குசலும் அவசரமாக போயிட்டு ஐலினை பிக்கப் பண்ண போனோம். ஆனால் ஐலின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி வரமாட்டாங்க. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று டிவியில் போட்டுட்டு சாப்பிடுவோன்னு சொல்லி அதை தேடுறதே வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். சரி ஏதோ ஒன்று ஓடட்டும்னு சொல்லிட்டு நான் சாப்பாடை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப பசிக்கும், கிட்ஸுக்குமே ரொம்ப பசிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நான் எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கும் வந்து ஊட்டி விடுவேன். நாங்கள் 3 பேருமே ஒரே டைம்லேயே சாப்பிடுவோம்.
ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா இந்த துணிலாம் நிறையா கடந்துக்கிட்டு இருக்கு 2 டேஸாக. சரி அதை இன்றைக்கி எப்படியாச்சும் மடித்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருந்தேன். எதுக்கும் மிஷின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த துணி மடித்து வைக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருக்குதான்னு தெரியல. இருந்தால் சொல்லுங்கள், அமேசான் லிங்க் அனுப்பிவிடுங்க, நானும் பார்த்து வாங்கி வச்சுக்கிறேன். என்னோடய டேடிலாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ண மாதிரி மடித்து வைப்பாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா மடித்து வச்சா போதுங்கிற மாதிரி மடித்து வைப்பேன். இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணது ஒரு இடம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தோடனே இந்த இடத்துல வச்சிடலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடத்துல வச்சது. இன்னும் துணிலாம் ஃபுல்லாக வந்து செட் பண்ணல, பட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் கொடுத்தாச்சு, புக்ஸ் வைக்கிறதுக்கும் அவங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கும். நம்ம ஊர்லலாம் ஷெல்ஃப் இருக்கும் நிறையா திங்ஸ் வைக்கிறதுக்கு. பட் இங்கே ஷெல்ஃப் இல்லாததுனால கபோர்டில் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அவங்க 2 பேத்துக்கும் பிளேஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.